கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், கலங்காதீங்க. ஆண்டுடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க, அற்புதத்தை இயேசுப்பா செய்வார். இன்னும் உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி தேவைப்பட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை தைரியமாக தாராளமாக அனுப்புங்க. நாங்கள் தினமும் உங்களுக்காக ஜெபிப்போம். அதே போல் நீங்கள் இந்த ஜீவ வார்த்தை மூலம் நன்மையை பெற்றிருப்பீங்கன்னா அதை சாட்சியாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு அனுப்புங்க. மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஜீவ வார்த்தை மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நீங்களும் இதை கேளுங்கன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது அது ஒரு ஊழியம். அதை செய்யுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்போம். கலங்காதீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிறது, தேவனை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அப்படி நாம் வாழும்போது நிறைய நமக்கு விரோதமான குற்றங்களை கொண்டு வருவாங்க, சொல்லுவாங்க. அதை சுமத்தப்பட்டு அதுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். அது அழகாக சொல்லியிருக்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்படின்னா குற்றம் வந்தாலும் அந்த குற்றத்து நிமித்தம் எந்த பாதிப்பும் தண்டனையும் உங்களுக்கு வருவதில்லை, கண்டிப்பாக வருவதில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், போய் குற்றச்சாட்டு தான் வச்சாங்க. சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கே பாதிப்பு இல்லை. சிறைச்சாலை தலைவனுடைய வேலை செய்துட்டு இருக்கிறான். அவன் அங்கே கைதி அல்ல, கைதியை போல் இருந்தாலும் அங்கே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். அப்புறமா தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டான். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான். என்ன நடந்தாலும் கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு 1000 பேர் என்ன எழும்பி செய்தாலும் குற்றம் சுமத்தினாலும் அதனால் பாதிப்படைய முடியாது. அதான் பெரிய காரியம். இன்றைக்கி உங்கள் மேலே தேவையில்லாமல் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்களா? மற்றவங்க உங்களை குற்றப்படுத்துகிறாங்களா? கலங்கி இருக்கிறீங்களா? கலங்காதீங்க, ஒன்றும் பாதிப்பு வராது. ஏசப்பா நம்பி வாழுங்க, அவரை தேடுங்க, பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர் நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உண்மை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னு சொல்லியிருக்கீங்க. உடைய பிள்ளைகள் மற்றவர்களால் தேவையில்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா ஏசப்பா உண்மையை நம்பி வாழட்டும். அந்த பழி சொற்களை, குற்ற சொற்களை கர்த்தர் ஒன்றையெல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.